பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சீஷர்கள் இயேசு இல்லாம தனியாக படகில் ஏறி மறுகரையை நோக்கி பயணிக்கிறார்கள். இயேசு அவர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி போகும்போது நடுக்கடலில் வந்தபோது காற்று எதிராய் வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, படகு அமிழத்தக்கதான் அங்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி இருக்கும்போது தான் இயேசு கடல் மேல் நடந்து வருகிறார். இவங்க ஆரம்பத்தில் அது இயேசு என்று அறியாமல் ஆவேசம் என்று கத்துகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள் என்று. இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார், நான் தான் என்று. அப்படி வெளிப்படுத்துறதும் பேதுரு அவரை பார்த்து கேட்கிறான், நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். இந்த இடத்துல பேதுரு என்னெல்லாம் கேட்டிருக்கலாம் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க இந்த காற்றையும் கடலையும் அமர்த்தி விடுங்க, இப்படி நிறைய காரியம் கேட்டிருக்கலாம். ஆனால் பேதுரு என்ன கேட்கிறார் என்றால், நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். பேதுருக்கு கடல் மேல் நடக்கணும்னு ஆசையான்னு கேட்டா இல்லை. அப்படின்னா என்ன, கடல் மேல நடக்க வைங்க, எங்களே நடக்க வைங்க, இப்படி கேட்டிருக்கலாம். ஆனால் பேதுருனுடைய விருப்பம் என்ன பாருங்கள், உம்மிடத்தில் வரணும், உம்மிடத்தில் வரணும். உண்மையில எதை சேஃபா பார்க்கிறார் தெரியுமா பேதுரு? போட்ல இருக்கிறதுல இல்லை, கர்த்தரோடு இருப்பதை தான் சேஃபா பார்க்கிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எதை விரும்புகிறோம்? எதை நாம் விரும்புகிறோம்? இயேசுவோடு இருக்க விரும்புகிறோமா? உண்மையிலே ஆண்டவரை என்னை இப்படி வச்சிருங்க, என்னை இந்த மாதிரி கொண்டு வந்துருங்க, இப்படித்தானே நம்முடைய விருப்பங்கள் இருக்கிறது. ஆண்டவரே, எந்த கொந்தளிப்பானாலும் சரி அப்பா, நீர் இல்லாத படகில் இருப்பதை விட உம்மோடு கூட இந்த சமுத்திரத்தில் இருப்பது தான் எனக்கு சேஃப். இதை பேதுரு உணர்கிறான். எனவே ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், உம்மிடத்தில் வர கட்டளையிடும். சும்மா எனக்கும் கடல் மேல் நடக்கணும், நானும் கடல் மேல நடக்கணும், இப்படி கேட்டிருந்தா கர்த்தர் நிச்சயமா அப்படி அனுமதித்திருக்கவே மாட்டார். அப்படின்னா எல்லாரையும் அனுமதித்திருப்பார். எல்லாரும் வாருங்கள், எல்லாரும் இந்த கடல்ல இறங்கி நடங்க, அப்படி சொல்லியிருப்பார். அவனுடைய விருப்பம் கடல் மேல் நடப்பதல்ல, அவனுடைய விருப்பம் இயேசுவோடு இருப்பது. எதை விரும்புகிறோம்? எதை நாம் நாடுகிறோம்? ஆண்டவரோடு இருக்க விரும்புகள். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருவார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே, இதுவே எங்கள் ஏக்கமாக இருக்கட்டும். எந்த கொந்தளிப்பானாலும் நீர் இல்லாத படகில் இருப்பதல்ல, உம்மோடு கூட அந்த கொந்தளிப்பில் இருப்பது தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்பா. உம்மோடு இருக்க வேண்டும் என்கிற விருப்பம், என்கிற நாட்டம் எங்களுக்குள்ளே தினமும் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.